நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பிராத்தமிக்கில் கேட்கக்கூடிய இந்த தேர்ட் ரோமன் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ரோமன் லெட்டர் என்ன? किन्हीं दो पदियों का भावार्थ प्रत्यय भाषा में लिखिए. இல்லை ஏதாவது ரெண்டனோ நீங்கள் எழுதணும். அஞ்சனோ இங்கே கொடுத்துருப்பாங்க, ஏதாவது நீங்கள் ரெண்டனோ சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தோ தானே கேட்டிருக்காங்க, அப்போ 2 எனி 2 தான் நீங்கள் இதில் எழுத போகிறீங்க. இதுக்கு 6 மார்க்ஸ். இந்த பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நீங்கள் இதில் எழுத போகிறீங்க. அதுவும் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுத்துல எதாலையாச்சும் எழுதிக்கலாம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம பார்ட் 2ல் இருக்கக்கூடிய பத்திய பார்ட்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் இப்போ நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பந்தனா. ஓகே, இதில் இருக்கக்கூடிய கொஷின் பார்க்கலாம். நிந்தா கிசிக்கு இந்த சென்டென்ஸில் தொடங்கி தீஜேன்னு முடிகிற சென்டென்ஸை இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். इधर निंदा किसी की हम किसी से भूल कर भी ना करें. इश्तरिया कभी कभी हम किसी से भूल कर भी ना करें. हे प्रभु आनंद दाता ज्ञान हमको दीजिए. இந்த பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, these lines are quoted from the poem பந்தனா. இந்த பாடல் வரிகள் வந்து பந்தனான ஒரு லெசன்லேருந்து இது வந்து கடவுளை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, we should not find fault on others even unknowingly. We should not feel jealous on anyone. Oh God, please give us knowledge. The poet Ram Naresh Tripathi prays to God to give knowledge. He also requests to remove jealous and find faulting nature. ஓகே, இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ராம் நரேஷ் ஸ்ரீபாட்டி. இதையும் நீங்கள் இந்த கான்டெக்ஸ்ட் ஆர் இடம்ல எழுதிக்கணும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடவுள்கிட்ட இந்த போயட் வந்து வேண்டிக்கிறாரு, என் மனசில் இருக்கக்கூடிய இந்த பொறாமையும் குறைய கண்டுபிடிக்கக்கூடிய குணத்தையும் நீங்கள் தான் கடவுளை மாற்றணும் அப்படின்னு இந்த ராம் நரேஷ் ஸ்ரீபாட்டி வந்து கடவுள்கிட்ட சொல்கிறத தான் இந்த போயமாட்ட கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த போயமோட மீனிங். ஓகே, இனி அடுத்த லெசன் பார்க்கலாம். இந்த லெசனில் பல்வான் பனோ, இதில் ஃபஸ்ட்டு क्वेश्चन என்னென்னா இந்த பேராகிராஃப் தான். பல்வான் பனோ तुम भारत माँ की शान बनो, तुम वीर बनो बलवान बनो, तुम बलशाली हनुमान बनो. இதுதான் ஃபஸ்ட்டு क्वेश्चन. இதுக்கான அர்த்தம் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி போயம் பல்வான் பனோ. இதோட ஆத்தர் வந்து இங்கே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. ஆத்தர் மென்ஷன் பண்ணாததுனால இங்கே நீங்கள் எழுத வேண்டாம். poet is encouraging us to be strong. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். he tells us you become strong, you become the pride and majesty of பாரத் மாதா. நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளை ப்ரைடாக ஃபீல் பண்ணிக்கணும். you must become brave and strong and you must acquire the strength like ஹனுமான் the great ஆஞ்சநேயா. நம்ம எப்போவுமே பலசாலியாக இருக்கிற மாதிரி தான், நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் நம்ம ஃபீல் பண்ணும், நம்ம ஒரு ஹனுமான் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். धनवान बनो गुणवान बनो, तुम ज्ञानी और महान बनो, तुम धीर बनो गंभीर बनो, तुम संफिय सुशील सुजान बनो. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? இந்த லைன்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? பல்வான் பனோ, இதுக்கு ஆத்தர் கிடையாது. தி போய்ட் இஸ் அகெயின் சேம் திங் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நல்ல கேரக்டரோட, நம்ம ஒரு பிரேவாக ஸ்ட்ராங் பர்சனாக நம்ம இருக்கணும். அதை இந்த மெசேஜை சொல்லக்கூடியதான் இந்த பல்வான் பனோ லெசன் கூடவே. இதுதான் இந்த 2 கொஷினுக்கான ஆன்சர். பல்வான் பனோ ஸ்டார்ட் ஆகிறதும் தன்வான் பனோ ஸ்டார்ட் ஆகிறதும் இந்த செகண்ட் லெசனான பல்வான் பனோலேருந்து வந்திருக்கு. மெயினாட்டு நம்ம எப்போவுமே மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல கேரக்டரோடு இருக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது தேர்ட் லெசனில் வந்து சோட்டா சா தீப் ஜலாதி. இதில் இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் தான் கொஷனாக இருக்குது. பினா ரூகே சல்தே ஜாவோ தோ तुम्हें लक्ष्य मिल जाएगा, अगर इर्ट दरो तो पहल गड़ा
हो जाएगा, अच्छे अच्छे काम करो तो देश बड़ा हो जाएगा. ஓகே, இதில் வந்து ஆத்தர் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன எழுதுவோம், தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி போயம் சோட்டா சா தீப் சலாஜோ. இதை நீங்கள் தமிழில் கூட எழுதிக்கலாம். இன் தீஸ் லைன்ஸ் த போயட் இஸ் டெல்லிங் அட் இஃப் வி கோ அஹெட் கண்டினியூஸ்லி நான் ஸ்டாப் வி ஷால் ரீச் ஆர் டெஸ்டினேஷன். இப்போ நமக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஆசைகள் எல்லாம் இருக்கும். அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும். we have to be patient to achieve great things. நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்னா நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். if we want to build a palace we have to keep the bricks one by one patiently. எப்படி நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம ஒவ்வொரு செங்கல்லாம் பொறுமையாக எடுத்து வச்சு நம்ம கட்டுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பொறுமையாக இருந்து தான் நம்மளோட இலக்கை அடைய முடியும். if we do all good things our country will become great. அதே மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை பண்ணால் நம்மளோட நாடும் நல்ல நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட செயல்களில் தான் நம்மளோட நாடு வந்து சிறப்பாக இருக்கும். இது நீங்கள் ஒன்றும் இங்கிலீஷில் எழுதிக்கலாம், இல்லாட்டா தமிழில் எழுதிக்கலாம். இங்கிலீஷில் எழுதுறீங்கன்னா இந்த கான்டெக்ட் மீனிங் தான், இந்த 2 ஹெட்டிங்கும் நோட் பண்ணிவிட்டு இதை மென்ஷன் பண்ணுங்கள். தமிழில் எழுதுறீங்கன்னா இடம் பொருள் இந்த 2 ஹெட்டிங்குமே நோட் பண்ணிவிட்டு மீதி மீனிங்கையும் இது எந்த லெசன்லேருந்து வந்திருக்குதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபோர்த்து லெசனில் இருக்கக்கூடியதான் பார்க்க போகிறோம். கர் அப்னா. இந்த கர் அப்னா லெசனில் இருந்து இந்த பேராகிராஃப் மா பாப் பாயி பஹன் சங் அங் படே हंसना रोना सीखा खेलना बोलना सीखा. இந்த பேராகிராஃப் தான் நம்ம இப்போது மீனிங் பார்க்க போகிறோம். இதோட ஆத்தருமே மென்ஷன் பண்ணல, ஸோ வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, மா பாப்னா தொடங்குச்சுனாலே அந்த லைன்ஸ் வந்து டேக்கன் ஃப்ரம் த போயம் கர் அப்னா. In this lines the poet is telling us that home is the sweetest place in the world. வீடு தான் உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு இடம். In the given lines poet tells us we grow along with our mother, father, brother, sister. In our house we learn to laugh, cry and we learn to play and speak. இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஆத்தர் வந்து நம்மளோட வீடோட அருமையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. உலகத்திலே நம்மளுக்கு வீடு தான் சிறந்த ஒரு இடமா இருக்கும் இல்லையா? எங்கே போனாலும் அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு தானே நம்மளுக்கு தோணும். நம்ம அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு எல்லாருக்கூடையும் நம்ம சேர்ந்து வளர்கிறது வீட்டில் தான். நம்ம சிரிக்கிறதும் அழுறதும் கூட வீட்டில் தான். நம்ம விளையாடுறதும் பேசுகிறதும் எல்லோரும் கூட பழகிறது எல்லாமே நம்மளோட வீட்டில் இருந்து தான். இப்படிப்பட்ட இந்த அழகான வீடை பற்றி தான் இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 5th லெசனான சிக்கோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. ஃபோலோ சே நீத் ஹஸ்னா சிக்கோ பௌரவுன் से नीत जगना तरु की जूट की डालियाँ से नीत सिखो शीशा झुकाना. ஓகே, இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? இதோட ஆத்தர் கொடுத்துருக்காங்க சங்கீத். ஓகே, இதுக்கான மீனிங் என்ன தெரியுமா? Learn from the flowers to laugh every day. Learn to sing always from the honeybees. Learn to be polite, humble and to bow down your head from the bent branch of the tree. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம வந்து ஃப்ளவர்ஸை பார்த்து நம்ம நல்லா சிரிக்க கற்றுக்கணுமா, அதே மாதிரி ஹனிபீஸை பார்த்து நல்லா பாட கற்றுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போவுமே மென்மையாக எப்போவுமே நம்ம வந்து கிரவுண்ட் ஹார்ட்டடாக இருக்கணும், அதாவது ஒரு நல்ல மனசோடு இருக்கணும். இதெல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆத்தர் இதில் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாமா? दीपक से सीखो जितना हो सके अंधेरे हरना. पृथ्वी से सीखो प्राणी की सच्ची सेवा करना. ஓகே, இந்த லைன்ஸோட மீனிங்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இது இந்த
போயம்லேருந்து வந்திருக்குன்னு பார்க்கணும். சிக்கோ, லேர்ன் ஃப்ரம் lamps டு ரிமூவ் டார்க்னஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லைட், லேர்ன் டு ரெண்டர் ட்ரூ சர்வீஸ் டு ஆல் லிவிங் திங்ஸ் இன் த earth. நம்ம ஒரு விளக்கு இருக்கு இல்லையா, ஒரு கேண்டில் வச்சுப்போமே, அந்த கேண்டில் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், எப்படி ஒரு இருள் நம்மளை விட்டு நீங்குது, எப்படி ஒரு ஒளி வருது நம்ம லைஃப்லங்கிறத கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம எல்லார்கிட்டையுமே அன்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டியோடு இருக்கிறத, இந்த பூமியில் இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாங்கிறத கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த லெசன் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இனி நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். ஓகே, த லாஸ்ட் லெசன். ஓகே, இந்த 6th லெசனில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கல்பனா. ஜஹாं கஹே பி தூப் சதாதி உஸ்கே நீச்சே ஜட் सुस्ताते, जहाँ कहीं वर्षा हो जाती उसके नीचे हम चीप जाते. இதுக்கான மீனிங் இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது என்ன லெசன்னு நம்ம எழுதிக்கணும், கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இடம்ல. ஸோ கற்பனாங்கிற லெசன்லேருந்து இதை எழுதியிருக்காங்க. இந்த கவிதைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the poet imagines that if the tree can move, how nice it would be. In the above lines, the poet tells that if the tree can move, one can take rest immediately whenever there is hot. When there is rain, we can immediately take shelter under the tree. என்னை கேட்டால் இது ஒரு அற்புதமான ஒரு கவிதைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சின்ன வயசில் நம்ம நிறைய யோசித்திருப்போம், ஏன் செடி எதுவும் நடக்க மாட்டேங்குது நம்ம நடக்கிற மாதிரின்னு. நான் சின்ன வயசில் யோசித்திருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த கவிதையும் இருக்குது. அப்போது இந்த கவிதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மரத்தால் நடக்க முடியும், ஓட முடியும்னா நமக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்கும். நம்மளுக்கு வெயில் அடிக்கும் போச்சில் நம்ம மரத்தை கூப்பிட்டு நம்ம அதோட நிழலில் இருந்திருக்கலாம். இதே இல்லாட்டா மழை பெய்யும் போச்சில் நம்ம மரத்தை கூப்பிட்டு நம்ம மழையில் நனையாமல் இருந்திருக்கலாம். இப்படி இந்த கவிதை சொல்லுது கல்பனா. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரோமன் லெட்டர் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் தான் படிக்கணும், படித்து டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, தன்யவாத்.